அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர். இதை குறித்து அஜ்னபினா வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்க்குறவங்க பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா ஈரான் அடிக்கிற அடி குறி தவறாமல் கரெக்டாக அமெரிக்க தளங்களை அடிக்கு, அமெரிக்கா சொத்தை அழிக்கு, அமெரிக்கா எங்கெங்கே தங்கி இருக்காங்களோ அதை குறித்து அடிக்குது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். சவுதியோ இல்லைன்னா குவைத்தோ கத்தாரோ யாரும் பயப்பட வேண்டாம். அடிபடுறது அமெரிக்கர் மட்டும்தான். அதுவும் இராணுவத்தில் உள்ளவங்க மட்டும்தான், பொதுமக்கள் இல்லை. நிறைய பேர் சும்மா அப்படியே பீலாலாம் விட்டுட்டு இருக்காங்க. ஈரான் கடற்படையை அமெரிக்கா அடிச்சுட்டு வச்சுட்டு இன்னும் களமே இறங்கலை. அங்கே ஓரமாக நிப்பாட்டி வச்சுருந்த பழைய கப்பல், அது ஓடக்கூடாதுன்னு லைசன்ஸ் இல்லாத கப்பல்னு வைங்களேன், அதை தான் அமெரிக்கா வந்து அடிச்சுட்டு நாங்கள் கடற்படையை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் போய் இன்னும் கடற்படை, ஈரானுடைய கடற்படை இறங்கவில்லை. அவங்களே சொல்லிட்டாங்க, ஈரானே சொல்லிட்டாங்க, அரபு நாடுகள் எங்களுக்கு எதிரி இல்லை, அமெரிக்கா மட்டும்தான் எதிரி, அவங்களுடைய சொத்துக்களை அழிப்போம் அமெரிக்காவுக்குள்ளே. அதேமாரி சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க. அமெரிக்காவாலையும் ஒன்றும் செய்ய முடியல, இஸ்ரேலும் ஒன்றும் செய்ய முடியல. இன்னொன்று, வான் பாதுகாப்பு ஈரானில் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரோம், அப்படி இல்லை. இப்போது இஸ்ரேல் வந்து 150 ஃப்ளைட்டில் வராங்க ஈரான் அடிக்கிறதுக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பழைய அவங்கள்ட்ட வான் தடுப்பு இருக்குல்ல, அதை வச்சு தான் தடுக்கிறாங்க. 1-2 அங்கங்கே உளுந்து வெடிக்க தான் செய்யுது ஈரானுக்குள்ளேயும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்தியாவில் இருக்கிற யாரும் பயப்பட வேண்டாம். இங்கே ஒன்றும் இல்லை. ஏற்கனவே புக் பண்ணவங்க ஊருக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்கள்ல ஊருக்கு வரணும்னு, அவங்க தான் ஊருக்கு வந்திருக்காங்களே தவிர இங்கே உள்ள மொத்த ஆளும் வர முடியாது. வர்றதுக்கு அங்கே இடமா இருக்குது. அப்போ கோடி கணக்கில் ஒரே நாளில் வர முடியுமா? அதெல்லாம் சும்மா மோடி கூப்பிட்டாரு, ஆடி கூப்பிட்டாருலாம் இல்லை. ஏற்கனவே புக் பண்ணி அங்கே காத்துட்டு இருந்தவங்க இப்போ ஊர் வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. யாரும் ஹெல்ப் பண்ணலை. அவங்கவுங்க துட்டில் டிக்கெட்டு போட்டு ஊருக்கு வந்திருக்காங்க. அவ்வளோதான். மீதி அப்புறம் பேசலாம்.